கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசிக்க நல்ல பிதாவே, உங்களுக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஆஸ்வதிக்கப்பட்டதான 2024ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்தின் 21ஆம் நாளுக்காக நன்றி சொல்ல சமூகத்தில் வருகிறோம். அருமையான அபிஷேக திருச்சபையிலே கொண்டு வந்து ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அடியானை நிறுத்தியிருக்கிறேன். நான் நல்ல சுவாமி, கொண்டு வந்திருக்கிறவர் நீங்கள் தான். என்ன வார்த்தைகளை இந்த இடத்துல பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்களோ அதை மாத்திரமே பேசுவதற்கு பரிசுத்தாவிய உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். முழுதுமாக என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். தாழ்த்துகிறேன் அப்பா, என்னை தாழ்த்துகிறேன் சுவாமி. ஏசுராஜாவின் நாமத்தில் விடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. பாச சொன்னாங்க எல்லாம் நீ வாங்க அந்தமானுக்கு எல்லாருமே. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் ஆண்டவர் கூட இருக்கிறார். அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவரா தேவனிடத்திலே அன்புகளுக்கு சகலமும் நம்பிக்கை இதுவாகவே நடக்குது. பாருங்க, கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு சென்ற ஏப்ரல் மாதம் வரை நல்ல சபைகள் 2-3 சபை. ஒரு சபை சுனாமியில் போயிடுச்சு. சுனாமிக்கு பிறகு 2 சபை கட்டப்பட்டுச்சு. சபை ஊழியங்களில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் சென்ற ஏப்ரல் மாதம் ஒரு சின்ன சிம்டன்ஸ், சபைக்கு வேறொரு மிஷனரி போட்டோம். இப்போ நான் தனியே இருக்கேன். வீட்டில் தனியே இருந்தாலும் ஊழியம் கம்மியாச்சுதா? ஊழியம் கம்மியாகலை. இப்போது முன்பை விட என்ன பண்ணுது? இப்போது அதிகமான ஊழியம். சென்ற ஆண்டு பாருங்கள், 2023 ஏப்ரல் மாதம் வெளியில் வந்தேன். ஒரு வீடு சடன்லி பிடிச்ச அந்த சாட்சி உங்களுக்கு சொல்லலை. சாட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கென்று அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா உங்கள் கூட தான் இருக்கார். நான் உன்னை விட்டு விடுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனி டைம் எல்லா நேரமும் கூட தான் இருக்கிறார். ஒரு வீடு போய் நான் பிடிச்சிட்டேங்க. நல்லா கேட்டுங்க, சின்ன சாட்சி சொல்லிட்டு செய்திக்கு வரேன். எப்படியும் நல்லா ஏன்னா இப்போ 5 வருடம் ஒன்றா இல்லை. இல்லையா? இப்போ எல்லோரும் மனசும் ஒன்றா இருந்தால் தான் நின்று நான் பேச முடியும். இங்கே இப்படி தானே? இங்கே யாராவது 2 பேர் சரியில்லைன்னு வச்சுக்கல, நாங்கள் நிற்க முடியாது. அப்போ என்ன பண்ணேன், நானும் என்ன பண்ணேன், சபை விட்டுட்டு உடனே கிளம்பிட்டேன். ஏன்னா எல்லோரும் என் பிள்ளைங்களாம் பார்க்குறேன். எல்லாம் மகனா பேரனா பேத்தியாக பார்த்த சபை அது. இப்போ ஒரு சிலருக்குள்ள 2 பேர் 3 பேருக்குள்ள டிஃப்ரெண்ட் எண்ணங்கள் வரும்போது நிற்க எனக்கு மனசு இல்லை, பேச முடியாது. பேசுறதுக்கான வாய்ப்பான கிளம்பிட்டான்ட்டார். ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒரு அருமையான ஒரு வீட்டை போய் 10,000 அட்வான்ஸ் கொடுத்து வீடை பிடிச்சாச்சு. பக்கா இந்து ஃபேமிலி. அவங்க அந்த வாசலில் பெரிய படம் வச்சுருக்கிற, வாசல்லே படம் வச்சுருக்க ஃபோட்டோ, அது இந்துக்கள் வச்சுருக்க மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு பிளான் பண்ணேன். அந்த வீட்டில் அந்த போர்டில் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை ஊட்டிடலாம், அந்த பிளானிங்கில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சார் அதை எடுத்துருங்க சார் அப்படின்னாரு. உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது, அதை எடுத்துருங்க அப்படின்னு. வீடு அவர் வீடு, நான் வாடகைக்கு போகிறேன், அதை எடுத்துருங்க சார். நான் சொன்னேன்னா யார் இருக்கிறா கூட? ஏசப்பா இருக்கிறாரு. நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வீட்டில் 1 வாரம் 10 நாள் அந்த வீட்டை அட்வான்ஸ் 10 நாள் போகவும் வருத்தமாக இருக்கிறேன். வீட்டில் போய் ப்ரேயர் பண்ணியாச்சு. பாதி பொருள் கொஞ்சம் பொருள் வச்சாச்சு. வச்சுட்ட பிறகு உங்களை மாதிரி ஒரு சகோதரி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு மிஸ்கால் இருக்குது ஃபோனில். அந்த சகோதரி பாஸ்டருடைய மனைவி. அவங்க ஃபோனே பண்ண மாட்டாங்க. திடீர்னு பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணேன். ஒரு வீடு ஒன்று இருக்குது ஒரு இடத்துல, நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, வீடு பிடிச்சாச்சுன்னு சொல்லவே இல்லை அவங்கள்ட்ட. ஒரு ஊழியக்காரி பார்க்குறாங்கன்னா அது நல்ல வீடாக தான் இருக்கும். இதை விட நான் பார்த்த வீடை விட நல்ல வீடாக இருக்கலாம்ல. எனக்கு ஊழியக்காரமாக வரணும். உங்களை நான் கூப்பிட்றேன்னா எது கூப்பிட்றேன்? இப்போ சொந்த வீடு மாதிரி கொடுத்துருக்காரு ஒரு பெரிய வீட்டை. அதில் டபுள் பெட்ரூம், தனி வீடு கண்ட்ரோலே நம்ம கையில் தான். இப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஆட்களை வீடு வாடகைக்கு விடுறதோ நம்ம கொண்டு போய் விட்டாங்க. அவங்க ஓனர் இங்கே சென்னையில் இருக்காங்க. அப்போ பாருங்கள், அந்த வீடு, அந்த சகோதரி சொன்னது வீட்டுக்கு போகிறேன். அந்த ஹவுஸ் ஓனர் 1 வருஷமாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டை. 15,000 ரூபா வாடகை. கிறிஸ்டின் ஃபேமிலி தான் வரணும் அப்படின்னு சொல்லி வீடை பூட்டி வச்சுருக்காங்க. நான் போனதும் சொன்னாங்க, நான் கிறிஸ்டின் ஃபேமிலிக்கு தான் எதிர்பார்த்துருந்தேன் பாஸ்டர். ஆனால் உங்கள் ஊழியக்காரர் கொண்டாந்துருக்காரு எங்களுக்கு ஆண்டவர். எனக்கு டென்ஷனே இல்லை. எங்களுக்கு நீங்கள் அந்த வீட்டை பொறுப்பெடுத்துங்க. எங்கள் அப்பா போல் நீங்கள் 10,000 மட்டும் வாடகை கொடுங்க. எவ்வளவு? அல்லேலூயா. போன ஏப்ரல் மாதம் அந்த வீடை பிடிச்சி எல்லாமே உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியம். வாங்க அந்த மாதிரி. அல்லேலூயா. நம்ம கண்ட்ரோலில் அந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்துகிறேன். இப்போ மேலே 2 ஃபேமிலி, 2 வீடு, ஒரு வீடு காலியாச்சு. அந்த வீட்டுக்கு யாரை வைக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய 2வது மகனுடைய மாமனார் மேலே சம்மந்தி
பாருங்கள். இப்போ நான் தைரியமாக வந்துட்டேன் பாருங்கள், சாமியெல்லாம் கொடுத்துட்டு. இப்போ தோட்டத்துக்கெல்லாம் செடியெல்லாம் தண்ணியெல்லாம் அவர் போடுவார். நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கிறவங்களால. அப்படிப்பட்ட ஒரு வீடை கர்த்தருக்குள் நம்மளோட ஆண்டவருக்குள்ளே வாழும்போது ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. எல்லா இடங்களையும் சென்னையில் நான் இருக்கும்போதும் சரி, ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணுவாங்க. இருக்கிற இடத்துல அவ்வளோ அருமையாக ஆண்டவருடைய அன்பை சொல்லி அந்த சென்னை சத்தாவாசம் பண்ணல. எந்த இடத்துலையும் நம்ம இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. கரங்களை மையப்படுத்துமா? பிரைஸ் தி லார்ட். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, என்ன இவர் இங்கே இருக்கிறார் 6 மாதம், ஃபோன் பண்ணால் உடனே கேட்பாங்க, பாஸ்டர் நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களா, இதுதான் கேட்பாங்க எப்போவுமே. நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஒரு ஜீரோங்க. நான் ஒன்றுமே தெரியாது. 8வது வரைக்கும் தான் படித்தேன். 8வது வரைக்கும் தான். அதுவும் எப்படி சொல்லுவது, நான் பயங்கரமான கேடி சென்னை பட்டணத்தில். அப்படி இருந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் நிற்க வச்சுருக்காருன்னா யாரால? அதுக்கு தாங்க ஓடுறேன். ஆதிகாசம்னா எங்கள் ஊர்லேயே 10 பேர் இருக்கான்னு சொல்லியா? இந்த ஆதிகாசம் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ வயசு 68 வயசு முடியுது. இன்னும் அழகாக போடணும். இதெல்லாம் 68 வயசுலாம் வயசுக்கு கவலைப்படணும். நமக்கு என்ன? அல்லேலூயா. ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவருக்காக ஓடணுங்க. ஏன்னா சுவாசம் நம்ம அவர் கொடுத்துருக்கிறார். ஆத்மா அவருடையது. உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற ஆத்மா வந்து அவருடையதுங்க. பிரசங்க எழுதுகிறார் பாருங்க, வாலிபனையும் வாலிபராத சிசுகளை நீனை. எல்லாமே வாலிபன் தான், யாரும் கழவனே கிடையாதுங்க. மண்ணானது என்ன பண்ணுமா? மண்ணுக்கு போகும். ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு போகும். மிருகங்களுடைய ஆவி வேற, மனுஷனுடைய ஆவி வேற. மிருகங்களுடைய ஆவியெல்லாம் மறித்த பிறகு மிருகங்களாவி காட்டோட காட்ட கரைஞ்சிடும். ஆனால் தேவன் மனுஷனுக்கு வைத்த ஆவி மறித்த பிறகு சரீரம் மண்ணுக்கு போகும். ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு போகும்போது நீங்கள் வெறுங்கையா போய் நிற்க முடியுமாங்க? ஆவி எதுக்கு கொடுத்தாரு இந்த பூமியில்? பூமியை பழுகி பெருகி நிரப்பும்படி ஆதாம் உண்டாக்குன நாட்கள்ல. அல்லேலூயா. பழுகி பெருகி பூமியை நிரப்ப பரிசுத்த சந்ததியாய் நிரப்பணுங்க. இந்த ஆதியாசம் தெரிந்து கொண்ட பிறகு என்னுடைய அர்ப்பணிப்பு அப்படிதாங்க. ஆண்டவரே, நீங்கள் தெரிஞ்சு கொண்ட பிறகு அவ்வளோ மோசமானவங்க நான் வாழ்ந்தேன். என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது நோக்கம்? என்னால் என்ன கொடுக்க முடியும்? ஏசப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? என்ன முழுதுமாக கொடுக்குறேன். நான், என் மனைவி, என் பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு தான் சுவாமி. 3 பிள்ளைங்க, இன்னும் 10 பிள்ளை கொடுத்துருந்தாலும் ஆண்டவருக்கு தான். 3 பேர் நீ பாஸ்டராக இருக்கிறான்னா எப்படி இருக்கா? எப்படி ஆண்டவர் எப்படி எடுத்துறாரு அவங்கள? விடுவோமா? இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள என்னை விட நல்ல வேகமாக முடியும். ஒரு முறை கத்த சுத்தம் என்றால் ஒருத்தராக வரவே போங்க. ரொம்ப அருமையாக ஊழியத்தை செய்கிறாங்க பிள்ளைங்க. ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட காலங்கள் 70, 80, 90, 100. எனக்கு ஆசை என்ன தெரியுமா? பேராசைன்னு சொல்லிட்டாதீங்க. 120 வருஷம் வாழணும் ஆசை எனக்கு. மோசையை போல 120 வருஷம் வாழணும். எனக்காக இல்லை, என் இயேசுவுக்காக. அல்லேலூயா. அதுதான் என் ஆசை. ஜெபிப்பீங்களா? இந்த ஆளுங்க 120 வயசு கேட்டிருக்காரு, கொடுப்பாரு கண்டிப்பா. அல்லேலூயா. மோசை கொடுத்தவர் நம்ம கொடுக்க மாட்டாரா? நம்ம கர்த்தருக்காக அர்ப்பணிக்கணும். எனக்கு ஆசை அதுதான், வேற எதுவும் கேட்கலான்னு. வயசு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க ஆண்டவர், எனக்கு நமக்காக ஓடணும். அல்லேலூயா. எவ்வளோ இடங்கள் சொல்லப்படாத இடங்கள் உண்டுங்க. சென்ற வருஷம் 2 முறை வந்தேன். ஏப்ரலில் சர்ச்சை விட்டதுக்கப்புறம் போன ட்ரிப்பும் நேபாள் போனேன், ஜம்மு காஷ்மீர் போனேன், மும்பை, டெல்லி இப்படி ஊழியம் முடிச்சுட்டு கர்நாடகா முடிச்சுட்டு போனேன். அடுத்து செகண்ட் ட்ரிப்பில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப், குஜராத், மீண்டும் கர்நாடகா, தமிழ்நாடு முடிச்சுட்டு திருப்பி போனேன். இப்போது இந்த மாதத்தில் ஜனவரி மாதமே எனக்கு ஒரு பிளானிங். நம்ம மீண்டும் அந்த நேபாளில் சிந்துபால் சோக், சைனா இந்த பக்கம் ஆத்துதானா சைனா, இந்த பக்கம் சிந்துபால் சோக். அதுதான் சாது சந்தசிங்கெலாம் ஏறின மலை. இப்போ அந்த மலையில் ரொம்ப ஹில் ஏரியாவில் ஊழியம் சொன்னார் பாஸ்டர். அந்த பகுதிக்கு போகும் ரொம்ப ரிஸ்க் ஆகும் பாஸ்டர். பயங்கரமான இடம். அந்த மக்கள் பயங்கர புவர் ஃபேமிலிக்கு நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நம்ம போய் எங்கள் சத்தியத்தை சொல்லணும் பாஸ்டர். நீங்கள் எப்படி சொல்லி ஆவியானவர் உங்களிடத்தில் என்ன பேசுகிறாரோ அதை பிளான் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் 1ஆம் தேதி ஆக்சிடென்ட். அல்லேலூயா. ஆக்சிடென்ட் ஆனால் பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி நடத்திருக்காரு? அல்லேலூயா. இப்போ சாதாரணமாக வெளியே இருந்து பார்க்குறான், என்னடா இப்போ எல்லாத்துக்கும் பண்ணாலும் நிற்கிறாங்க. அல்லேலூயா. இதாவது நம்ம அந்த சரீரத்தின் அவைகள் அனைத்து அவர்களுடையது. அல்லேலூயா. எல்லா சொல்லும் அவரை மகிமைப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு சொன்னதின்படி ஆண்டவர் நடத்தினார்.
இந்த வேதாகமங்கள் வாங்குவதற்கெல்லாம் முன்கூட்டியே பணத்தை அனுப்பணும். அங்கே பைபிள்ஸ்லாம் வாங்கியாச்சு, பஞ்சாபுக்கு வாங்கியாச்சு. இன்னும் ட்ராக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. நேபாளி பஞ்சாப்லி தனித்தனி மொழியில் அங்கே ஆந்திராவில் ஆந்திராவில் பிரிண்டிங் ஆகிட்டு. இப்போ நான் வந்து இப்போ 25ஆம் தேதி நாமக்கல் போய் நாமக்கல்லில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குது. அது முடித்த பிறகு அந்த பாஸ்டர் தான் ஆந்திராவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் என்ன சொன்னாதீங்களா, அந்த பாஸ்டர் சொன்னார், பேர் அக்கினி டானியல், ரொம்ப ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப அருமையான தாசன். ஐயா, நீங்கள் வருவதற்காக நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு எப்படி நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோமோ அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு இருக்கிறோங்கிறாங்க. எப்படி கல்யாணத்துக்கு எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த மாதிரி உங்கள் வருகைக்கு எதிர்பார்த்துட்டு போனோன்னே எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. நான் என்ன எவ்வளோ பெரிய நபரா? இன்னுமே இல்லை. இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கை. இந்த வயதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. வயதாகி போச்சு, அதெல்லாம் சும்மா. பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எல்லாவற்றையும் பலன் உண்டு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் ஏசாயா திருப்பி எழுதுறார், எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், அசுத்தனும் விருத்தசனமும் வருவதே கிடையாது. ஹல்லேலூயா. பலவீனம் என்பது கொண்டு வந்தா கூட பவுல் சொன்னார், என் கிருபை போதும், பலவீனத்தை என்பதன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஆத்துமா வந்து அவருக்காக வாழணும்னு சொல்லி அர்ப்பணிக்கணும். இந்த ஆத்மா அதுதான் முடக்கப்பட்டது. உள்ளான மனிதன் எதுக்கு? உள்ளான மனிதன் அவருக்காகத்தான். சரீரம் தான் புசித்து குடித்து நல்லா என்ன பண்ணும், கேட்கும். உள்ளான மனிதன் அவருக்காக செயல்படுவதற்காக ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய ஆத்மா ஏசப்பா அவ்வளவு வெளியேறதை சிந்தி மீட்டது நோக்கம் என்ன? பாவ உலகில் பாவ ஸ்டேட்டில் வாழ்ந்து மக்களுக்கு சத்தியத்தை தெரிவிக்கும்படி. உதாரணத்துக்கு ஒரு செல்போனுக்கு சார்ஜர் வாங்க போனேன். தனியாக இருந்தான் தம்பி கடையில். சார்ஜர் என்ன ரேட்டுப்பா அப்படின்னா, 300 ரூபா சார். 250 ரூபா உங்களுக்கு தரேன் அப்படின்னா. சரி, உங்கள் பேர் என்ன தம்பி? பிரசாந்த். இயேசு நம்புறீங்களா? ஒரு ஆள் தானே இருக்கும் உள்ள. சண்டை போட்டால் சண்டை போட்டோம். டோர் இருக்கு உள்ளார, சாத்தியாச்சு. சண்டை போட்டால் சத்தம், வெளியே சண்டை போட்டால் தெரியாது, ஏசி தான் அது. சண்டை போட்டால் போட்டோம். இயேசு தெரியுமா தம்பி? நீ 300 ரூபா கேட்டால் 250 ரூபா கொடுத்து, 200 ரூபா கேட்டால் கொடுத்தாச்சு. தம்பி பிரசாந்த், மனைவி பேர் பார்வதி, பிள்ளைங்க 2. இயேசு சொல்லி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. சார், நான் சிறு வயசுலேருந்து பிஸ்னஸ் தான் சார் படித்தேன். நான் சர்ச்சுக்கு போக முடியல சார். மனைவி கல்யாணம் பண்ணது சர்ச்சுக்கு போக முடியும். மனைவி பார்வதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளே போகணும், விடணும், பேசுவோம், ஏற்றுக்கொள்ளணும். அருமையாக ஆண்டவருடைய அன்பை சொல்லி ஜெபம் பண்ணோன்னே விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு, சார் சர்ச்சுக்கு போகிறேன் சார், நீங்கள் வந்து எனக்கு கான்டாக்டில் இருங்க சார். என்ன, அது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இன்னொரு இடத்துல ஒருத்தன் பாருங்கள், இயேசு சொல்லுவேன், ஒரு அம்மா, வயசான அம்மா வர்றாங்க. அவங்க மெடிக்கல் உரிமையாக தான் என் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க மனைவிக்காக. அந்த அம்மா வந்தோடனே என் தாயார் போல இருக்காங்களே, அம்மா இதை படிங்கம்மா, அது தமிழ் ட்ராக்ஸ், நீங்கள் எனக்கு யாரும் சொல்லலையேங்கிற தலைப்பு. அதை கொடுக்கும்போது பின்னாடி உட்கார்ந்தவன், சார் என்ன சார் இது, அந்நிய தெய்வத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறீங்க, எப்படி, நீ எந்த ஸ்கூலில் படித்தது கேட்டுருவேன் நான். அதாவது எவ்வளோ நேரம் ஆகும்? அது இருக்கிற பப்ளிக் பொதுவான இடம், அங்கே பேசக்கூடாது, வண்டி எடுத்து முத்துக்களை போடாதுங்கிறாங்க. உடனே தம்பியில் பரவாயில்ல, ப்ராப்ளம், படிக்கலை பரவாயில்லட்டு அவர் கொடுத்துட்டேன். இப்படிலாம் எதிர்ப்புகள் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, அவன் பேக் சீட்டில் உட்காந்தான் பார்த்தீங்களா, நான் எந்திரிச்சு போய் பக்கத்தில் உட்காந்து போய் இங்கே அவன் சீட்டில் போய் உட்காந்து பக்கத்தில் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு போயிட்டான். யார் இவன்? பெரிய வேற ஆளாக இருப்பான் போடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பேசணும்ல அவன்கிட்ட. நீ சரித்திரம் படிச்சிருக்கான்னு கேட்பேன். அந்நியம் கடவுள் சொன்னால் ஏன்டா கிறிஸ்துவில் வருது புக்கு, கிறிஸ்துமத்துக்கு முன் கிறிஸ்துமத்துக்கு பின், கிபிக்கு முன், எதுக்கு காலத்தை 2ஆ பிரிச்சவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னீங்க. இப்படி அந்நிய தெய்வம்னு சொல்லுவேன். உனக்காக எனக்காக சில மறித்திருக்கிற உன்னை விட நான் அதிகமான பட்டம் போட்டவன் நான். யாரு பேசுவேன்? நான் பேசுவேன். நம்ம வந்து ஒன்றுமே இல்லாதவனை வந்து அவ்வளோ ஆட்டம் போடும்போது உனக்குள்ளும் எனக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள தெய்வத்தை அறிவிப்பதற்கு ஏன் வைக்கும்? அல்லேலூயா. கிறிஸ்துவின் உபதேசமானது கெட்டுக் கொடுக்குது. என்ன பண்ணுமா? அது பைத்தியமா தெரியும். நமக்கும் தேவ பலன் சொல்ல 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 நீ பலனடைவாய். இயேசு அறிவிக்காம நீ பலனடைய முடியாது. அல்லேலூயா. இயேசு அறிவிப்பதற்கு தான் உங்களுக்கு எனக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. சகோதரா சகோதரி, பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். அருமையான வாக்குத்தத்தமாக தேவன் கொடுக்கிறார். ஏசு 48ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க.
அதுலேருந்து நம்ம சில வசனங்களை பார்த்து நம்ம ரெண்டாக கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிப்போம். ஏசாயா 48. நீங்கள் எல்லாரும் 14 கவனிங்க. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். எப்படி? இப்போ வந்துட்டீங்க எல்லாருமே கூடி. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம், ஆவியானவர் என்ன பேசுகிறார் சொல்லி கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமானவன். இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன், அதுதான் தலைப்பு இன்னைக்கு. அப்போ நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை இந்த ஓட்டேரியிலே செய்வான். அல்லேலூயா. அவருக்கு சித்தமானதை இந்த தமிழ்நாட்டிலே, சென்னை பட்டணத்திலே, இந்திய தேசத்திலே செய்வான். அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சுங்க. பாபிலோன் என்பது விக்கிரகங்களால் நிறைக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். பாபிலோன் என்பது விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம், ஸ்தலம். அப்போ கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்கிறவன் தான் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவள் அறிவித்தவன் யார்? கல்தேயர் என்று சொன்னால் குறி சொல்லுகிறவன், நாள் பார்க்கிறவன். அல்லேலூயா. நாள் பார்ப்பதிலும் குறி சொல்றதுலையும் என்ன போல ஆள் இருக்க முடியாது. அவ்வளோ மந்திரவாதியை நம்பி ஓடினவன் நான். திருவல்லிக்கணியில் சாமியார் ஏதாவது வந்துட்டாருன்னு ஒரு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுங்களேன், பெரிய மாலை வாங்கிட்டு போய் கழுத்தில் போட்டு அப்படியே கிடப்போம் பாருங்க. அப்படிப்பட்ட நாள் பார்க்கிறவனாக, குறி சொல்லுகிற, குறி கேட்கிறவனாக வாழ்ந்த நான். ராவுகாலம் எமகண்டம் திங்கக்கிழமை 7:30 ராவுகாலம் கடந்திருக்க மாட்டேன். இல்லையா? இப்படிலாம் வாழ்ந்த என்னை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். இந்த நாள் பார்க்கிற குறி சொல்றதுக்கெல்லாம் எப்படி இருக்க சொல்றாருங்க, அவன் புயம் கல்வியில் இருக்கும் என்பதை இவர்கள் எடுத்தவனார். நம்மளை பார்த்தாலே அவன் ஓடும். குறி சொல்றவங்களாம் என்ன பண்ணும், பயப்படும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற இடத்துல உங்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். வீட்டில் கூட இந்த கோயிலுக்கெல்லாம் நோட்டுக்கிட்டு புக்குக்கு கொண்டு வருவாங்க, ஏதாவது வசூல் பண்ண வருவானுங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவானுங்க, அப்படி பார்த்துட்டு நேராக எஸ்கேப் ஆகிடுவாங்க, திரும்பி வரமாட்டாங்க நம்மகிட்ட வசூலுக்கலாம். வந்தாங்கன்னா உட்கார வச்சு சொல்லி அனுப்ப சொல்லுவேன், காப்பிலாம் வாங்கி கொடுத்தனால அப்படி அனுப்ப சொல்லி அனுப்புவேன். இதற்கு தான் உங்கள் மீது என் மீது தேவனுடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை. உங்க ஏரியா நீங்க பேரை வச்சுங்க. நான் பொதுவாக ஓட்டேறிட்டேன், நீங்க வெளியிலேருந்து கூட வந்திருக்கலாம். உங்க இந்த சென்னை பட்டணத்தை மையமாக வைப்போம். இங்கே பிரியா அவருக்கு சித்தமானதை இந்த சென்னை பட்டணத்திலே செய்வான். அவன் புயம் கல்தேயரில் இருக்கும் என்பதை உங்கள் அறிவித்தவன் யார்? சொல்றார் 15 சொல்றார். 15 வசனத்தை கவனிங்க. 48:15. நானே அதை சொன்னேன். உங்களை சொன்னவர் அவர் தான். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். என்ன கேரண்டி கொடுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. ஏன் பயப்படணும்? உங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுக்கிற தேவன் அவர் தான். உங்களை வழியை வாய்க்க செய்கிற தேவன் அவர் தாங்க. நீங்க மனுஷனுடைய வழி ஒன்றும் கிடையாது, நம்ம எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஆனா உங்களை அழைத்த தேவன் சொல்கிறார், அவருடைய நாமத்தின் மகிமைக்கு உங்களை அழைத்திருக்கிறபடினால் நான் வரப்பண்ணினேன், அவன் வரப்பண்ணினேன், அவன் வழி வாக்கியம் என்று சொல்றார். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ண வழி வாக்கியம்னு சொன்னா, உங்க வழியை நீங்க ஒப்பு கொடுங்க அவர்கிட்ட. அல்லேலூயா. 37:5 சங்கீதம் என்ன சொல்லுது? உன் வழியை கர்த்தர் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அப்பொழுது அவர் உன் பாதைகளை அல்லேலூயா காரியங்களை வாக்கியம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு தேவன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, நீங்கள் 16 வசனத்துக்கு கவனிங்க. இது ரொம்ப அருமையா சொல்றார் ஆவியானவர். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கு? சமீபத்தில் அப்பா கிட்ட வரணும், நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. எப்படி? ஆதி முதற்கொண்டு நான் மறைவா பேசல மகனே, மகளே, வெளிப்படையா பேசிட்டு நான் யார்? அதான் பாருங்க, அல்பாவும் மேகாவும் தான். ஆதியும் அந்த இருக்கிறவராக இருக்கிறவரும் அவர் தான். அவர் எல்லாமே அவர் தான். அவரை கொண்டுதான் சகலமும் படைக்கப்பட்டுச்சு. கொலேசர் 1:16 படிங்க பார்ப்போம். ஒருவர் படிங்க. கொலேசர் 1:16.
ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்கென்றும். அல்லேலூயா. எல்லாமே அவருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு, அவரை கொண்டு தான் படைக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அப்ப அந்த சிருஷ்டிக்கப்பட்ட நாட்கள் நீங்க எங்க இருந்தீங்க? அல்லேலூயா. நீங்கள் அங்க தான் இருக்கீங்க. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. எபேசியர் 2:10 படிங்க சிஸ்டர். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சும்மா சாமி சொல்றேன். இன்னைக்கு இந்த ஏப்ரல் 21 வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னா இது என்னுடைய திட்டம் கிடையாது. அல்லேலூயா. நீங்களும் அது போல வந்து ஆண்டவர் சொந்த அமர்ந்திருக்கீங்க. இது இன்னைக்கு ஏற்பட்ட பிளான் கிடையாது. இவைகள் எல்லாம் ஏற்கனவே தேவ ஆவியானவர் பிளானிங் படி கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். என்னெல்லாம் செய்யணும் இந்த பூமியில நம்ம அவளை தெரிந்து கொண்ட பிறகு என்னெல்லாம் செய்யணும் சொல்லி அவருடைய திட்டங்களாக இருக்கிறது. எபேசியர் 2:10. பிலிப்பியர் 2:13 படிக்க சகோதரி. பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவர். அல்லேலூயா. இப்ப இந்த பூமியில என்ன செய்ய வேண்டுமோ அதை உங்கள் மூலமாக என் மூலமாகவே செய்ய அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 1000 வருடம் என்பது ஒரு நாள் போல. இந்த உலகம் வந்து இப்போ 2 நாள் மேலே அந்த கோயிலெலாம் பூஜை பண்ணுங்க பாருங்க. 2 நாள் பூஜை 3 நாள் பூஜை. ஒரு பாட்டு பாடினார் ஒருத்தர், துனியா தோ தின் கா மேலான்னு பாடினார். 2 நாள் மேலாவா, 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ அப்போ அவருடைய அல்லேலூயா தம்முடைய செய்கை விருப்பத்தையும் அவர் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தான் அந்த பூமியில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றாரோ அந்த விருப்பத்தை, அவர் விரும்புகிற விருப்பத்தையும் தான் செய்ய வேண்டிய செய்கையும் உங்களில் என்ன பண்றாரு? உண்டாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாய்ஸ் கொடுங்க. அல்லேலூயா சொன்னா கொட்டாய் வந்துட்டே இருக்கணும், தூக்கம் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் சர்ச்சுக்கு போகும்போது இப்படிதான் பக்கா பூஜைக்காரனாச்சு. நான் சர்ச்சில் போய் உட்கார்ந்த உடனே செய்தி கேட்கவே முடியல. பவர்ஃபுல் மைக் போடுது, எல்லாத்தையும் எடுக்குது, வெளியில் விடுது. அல்லேலூயா. பாருங்க, சர்ச்சுக்குள்ள போய் உட்கார்ந்துட்ட உடனே நல்லா பாடி ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எனக்கு உள்ளார போய் உட்கார்ந்தோடனே கொட்டாய் வருது. அப்போ என்ன கொட்டாய் விடுறோம்னா எனக்குள்ள யோசிக்கிறேன், எனக்குள்ள கொட்டாவி கெட்டாவிலாம் ஏன் வருது? அப்போது ஏதோ சம்திங் தான். அல்லேலூயா. இன்னும் ராத்திரி முழுக்க ஜெபிச்சுட்டு இருந்துட்டு போய் உட்காந்து பாருந்தா தூங்கினா பரவாயில்ல. ராத்திரி நல்லா தூக்கம், பகல சர்ச்சில் போய் தூக்கம் அப்படின்னு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாலே நல்லா எப்படி இருக்கணும்? சர்வீஸ். இது எப்படி இருக்கணும்? ஒர்க் ஷாப்பில் இருந்தால் வண்டி விட்டால் வண்டி திருப்பி அப்படியே வண்டிக்கு விட்டோம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? உதச்சிட்டு என்னடா கொடுத்தது மாதிரியே இருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருத்தர் இந்த மாதிரி பக்கத்து சர்ச்சில் ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த அபிஷேக திருச்சபை அப்போஸ்தல கிறிஸ்தவ மூலமாக தூக்கமே வரல எங்களுக்கு. சாரி பாஸ்டர், எங்கள் சபையை சொல்லிக்கிறேன். ஆதியசன சபையிலேருந்து பயங்கரமான சத்தம் வருது, எங்களால் தூங்கவே முடியல. போலீஸில் போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் பயங்கரமாக 2 பேர் வேகமாக வர்றாங்க சர்ச்சுக்குள்ளே உள்ளே வந்துட்டு நேராக வந்து பாஸ்டர் பார்க்குறாரு, ஆதியசனம் பார்க்குறான். உள்ளே வந்தால் பேக் சைடில் 2-3 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு, நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனார். டேய், உனக்கு அங்கே தூக்கம் இல்லைன்னா இங்கே வந்து தூங்க முடியாதுடா.
இங்கே என்ன ரிப்போர்ட் கொடுக்குற தூக்கம் வரலன்னு சொல்லி இங்கே பாரு என்ன மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க உள்ளார. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது வந்து நம்ம புதுசாக ஆண்டவருக்காக என்ன சொன்னா சரி, இயேசுக்காக எழுப்பணும். என்னால முடியல, எனக்கு அது இது எதுவுமே சொல்லாதீங்க. நல்லா அவ்வளோ மட்டத்தில் போனவன் நான், ஒண்ணுமே இல்லை. வண்ணாரப்பேட்டையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. யாருக்கு தான் கடன் இல்லாமல் இருந்துச்சு, யாருக்கு முறுமுறுப்பு இல்லாமல் இருந்துச்சு, யாருக்கு ஒடுக்கம் இல்லாமல் இருந்துச்சு. ஆண்டவர் என்னை உங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் வந்தார் பூமியில. நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காது இருப்பாய். அந்த பொறுத்தனையோடு செயல்படுங்க. கடனை வாங்க மாட்டீங்க, ஏன் கடன் வாங்கணும்? இயேசுவை தேடு, கட்டத்தோட ஒரு நன்மையும் குறைபடா. சிங்கக்குட்டி கூட தாட்சி பட்டி கிடக்குமா? நான் ஜெபிப்பதில் என்ன தெரியுங்களா, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாக நடத்த வந்த தேவனாக துதிப்பீர்கள். ஏன் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அதுதாங்க வார்த்தை. ஒரு நாள் நீங்க கடன் வாங்க மாட்டீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குன்னா வாங்கி அப்படியே ரொட்டேஷன் பண்ணலாம், அது ஒரு தப்பு இல்லை உடனே. ஆனால் கடனே வாழ்க்கை இல்லை. உங்களை பார்த்து வந்து கேட்கணுங்க. நல்லா பாருங்கள், மெடிக்கலில் போய் உடனே எக்ஸ்ரே எடுத்து இசிசி பிடிச்சிட்டு சார் இப்போ அட்மிட் பண்ணலாமான்னா காலையில் என்ன பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கிட்டாரு இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்ட்டு. எப்படிங்க இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்ட்டு. எனக்கு காலில் அடிப்பட்டு விஷயத்துக்குலாம் காசே வாங்கலை அவர். உடனே சார் நீங்கள் 15 நாளைக்கு எங்கேயும் நடக்கக்கூடாது சார், அந்த ஆர்த்தோ டாக்டர் சொல்கிறார். மலையெல்லாம் ஏறக்கூடாது, படியெல்லாம் ஏறாதீங்க சார் அப்படின்ற காரணம். பெரிய மனைவிக்கு ஆப்ரேஷன் நடக்கும் போது 1 லட்சம் வரப்போகுது, 1 லட்சம் வரப்போது இவர்கிட்ட இதுக்கு காசு வாங்கணும். ஆர்த்தோ டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு ஃபீஸுக்கு கன்சல்ட் ஃபீஸே 500 ரூபா வாங்குவான். இதை பார்த்துட்டு இவ்வளோ தொட்டுட்டு பார்த்துட்டு 1 லிட்டர் மெடிசனாக எழுதி கொடுத்தாரு, அதுக்கு ஃபீஸ் கிடையாது. அல்லேலூயா. பார்த்து அவங்கள பார்த்தா அதுதாங்க ராஜாவோட பிள்ளை. நீங்கள் அருமையான நல்லா புரிஞ்சு கொடுங்க. அழகாக சொல்கிறார் முருகதேகாய் சொல்கிறார் எஸ்தரை பார்த்து, நீ இந்த காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி, இந்த காலத்துக்கு ஏசப்பசிகள் வர போகிறார், உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. இது யாருக்கு தெரியும்? உன்னோட ராஜாத்தியாக உட்கார வச்சிருக்கிறாருங்க. ராஜ மேன்மை ஒரு அனாதையாக இருந்த நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து ராஜாவின் அரண்மனையில் அமர வச்சிருக்கிறார். இன்னும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏதோ சர்ச்சைக்கு போகிற கடமை அப்படியே இல்லை. உங்களை அழைத்த தேவன் நீதியின் தேவன், அந்த நீதி வளர்த்தவர் தாங்குவார். அடுத்த வருஷம் கவனிங்க. நீங்கள் நீ சமீபத்தில் வந்து சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதல் கொண்டு அந்த பேசவில்லை. இது உண்டான காலம் துவங்கி அங்கே இருந்தேன். எது உண்டான காலம் துவங்கி? எல்லாமே வானம் பூமி எல்லாம் உண்டாகும் போது உண்டு சொல்றாரு. அழகாக சொல்ல பாருங்க. நான் அது சொல்ற, அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். யார் சொல்றது? இதை வார்த்தையா இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. வார்த்தையின் ஆண்டவர் சொல்கிறார். எல்லாவற்றையும் படைக்கும் போது நான் அவர் அருகே இருந்தேன். நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 30 படிங்க சகோதரி. நீதிமொழிகள் 8:30-31 படிங்க. அது படிக்கலாம், கண்டினியூ படிச்சிங்கனாலே நல்லா இருக்கும். இல்லை அப்படியே ஒரு செகண்ட் இருக்கு. அதில் நீதிமொழிகளில் அதுக்கு முன்னாடியே படிங்க. 22 படிங்க, 22 படிங்க சீக்கிரம். கர்த்தர் தமது தமது வழியின் ஆண்ட பிதாவாக தேவன் என்ன செய்கிறாரா, தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வச்சுதான் செய்ய முடியும். ஒரே ஏக சுதன், ஒரே குமாரன், அவரை கொண்டுதான் அந்த பூமிக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. படிக்க சகோதரி. பூமி இந்த சென்னை பட்டணம்லாம் உண்டாகும் முன்னும் படிங்க. படிங்க. என்ன சூப்பரான சொல்றாரு பாருங்க. இந்த மண்ணில வந்து இந்த மண்ணின் சொல்றாரு, மண்ணின் திரள்களையும் பூமியில மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் நான்
செல்விக்கப்பட்டேன். எல்லாமே உண்டாவதன் போதாகவே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் செல்விக்கப்பட்டதாக அவர் எழுதுகிறார். படிங்க. அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். பட்டணிக்கையிலும் நிலைப்படுத்துங்க. 31 படி 31. போது சகோதரி, அல்லேலூயா. இவைகள் எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்கதரிசனமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே எல்லாமே உண்டாகும் போது, எல்லாவற்றையும் படைக்கும் போது நான் அவர் அருகே இருந்தேன் சொல்கிறார். நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திரவாச வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திர ஊட்டுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தரை விட்டு மீறாதபடிக்கு அதுக்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அசிபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். எப்படி இருந்தாரா ஐயா? நீங்க அப்படியே இவங்க பிதா, நான் செல்ல பிள்ளை. எப்படி இருக்காரு? எவ்வளோ அழகா பாருங்க. இப்போ நான் இப்போ இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒன்றுமே பிதா செய்ய முடியல. செல்ல பிள்ளையா இருந்தார். அல்லேலூயா. அப்போ செல்ல பிள்ளையா இருந்துட்டு என்ன சொல்றாரு? அது பிறகு அடுத்தது கவனிங்க அவருடைய போடுவது அது சொல்றாரு. அது நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் சமூகத்தில் களி கூர்ந்தேன். மகிழ்ச்சி தான், எப்போதுமே சந்தோஷம் தான். அல்லேலூயா. 31 தாங்க நீங்கள் நான் இருக்கணும். 31 கவனிங்க. அவருடைய பூலோகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே கூட எங்கெல்லாம் நீங்கள எங்க இருந்தீங்க? மனு மக்களுடன் நம்ம தான் சொல்றாரு. தாயும் பொருள் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேங்கிறார். தாயும் பொருள் உருவாகவே இல்லையா, ஆனால் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஸ்திரீயான கர்ப்பத்தை பிள்ளை கிடங்க பாலனை மறப்பாளோ அவர் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உன்னை உள்ள கையிலே வரைந்திருக்கிறேன். உலக தோட்டம் முதற்கொண்டு உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். சகோதர சகோதரி, நீங்கள் இன்னைக்கு நீங்கள் வந்தவங்க கிடையாது. இன்னைக்கு எனக்குள்ள ஆதிகாரத்துக்குள்ள இந்த வைராக்கியம் வருதுன்னா காரணம் என்ன? அவர் சொல்றாரு, நீ அதாவது நான் மனுமக்களுடனே கூட அவருடைய பூலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே கூட மகிழ்ந்து கொண்டிருந்தேன். நம்முடனே கூட வாழ்ந்தேன்னு சொல்கிறாருங்க. இல்லாதவர்கள் இருக்கிற போல அழைக்கிறீங்க. நீங்களும் நானும் கண்டு விசுவாசிக்கிறதில்ல, காணாது விசுவாசிக்கிறவர்களே வாய்ப்பு. ஆண்டவர் இயேசு உண்டு என்று நம்பணும். அவர் தான் நமக்காக சில அறியப்பட நம்புகிறோம். இது நம்புகிற நாம் இந்த உலகத்தோட முதற்கொண்டு முன்குறித்து சொன்ன தேவன், தாயின் கருவில் உன்னை உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்து அறிஞர்கள் சொன்ன தேவனை நீ நம்பித்தான் வார்த்தையின்படி. அல்லேலூயா சொல்றாரு. என்ன அழகா சொல்றாரு இது பாருங்க. இப்ப இதை விட இன்னொரு அழகாக சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் 15ஆம் அதிகாரம் வாங்கிடுவான். 15ஆம் அதிகாரம் இதனுடைய ரிசல்ட் அங்கே பார்க்கலாம். நீங்க 15, 26, 27 படிங்க. உங்கள்கிட்ட வந்தாச்சு. பிதாவிலிருந்து புறப்பட போகிற ஒரு பரிசுத்தமுள்ள வந்தாச்சு. படிங்க. யாரை குறித்து? பரிசுத்தாவே பிதாவிலிருந்து புறப்படுகிற பரிசுத்தாவே வந்த பிறகு அவர் யாருக்கு சாட்சி கொடுப்பாரா? அவர் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் தான் உங்களை சொல்றாரு. அவர் தான் பேச சொல்றாரு. உங்களை எடுக்கும் 17, 27 படிங்க. நல்லா கவனிச்சிங்க. நீங்களும் ஆதி முதற்கொண்டு அவர் எங்க இருந்தார்? முதல்ல பிதாவின் அருகே. நீங்க எங்க இருந்தீங்க? அங்கதான் செல்லப்பில்லை. அவர் சொல்ல மனது விடுது என்று சொல்றாரு. இதெல்லாம் நீங்க உறுதியா வார்த்தையானவரை பிடித்துக் கொள்ளும் பொழுதுதான் என் ஆண்டவருக்காக நம்ம எழுத முடியுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. எல்லாருக்குள்ள ஒரு விசேஷமான வரங்களை கொடுத்துருக்கிறார். நீங்க எல்லாம் பெரிய காரியங்களை செய்வீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இப்போ உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். இந்த சென்ற முறையாக சொல்லிட்டு போனேன். உனக்கு இந்த 68 வயசுலேயே நீங்கள் இந்த ஆட்டம் போடுறேன்னா நான் அந்த 28 வயசுல என்ன ஆட்டம் போட முடியும்? சவால்லாம் எடுக்கணும். வைராக்கியம். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? அப்படி ஒரு கர்த்தருக்காக அதை ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு கிடையாது.
காலம் மாறிக்கிட்டே இருக்குது. துபாயில் பயங்கரமான மழை, காற்று, வெள்ளம் அடித்து பயங்கரமாக காலி பண்ணுது. இப்போ இஸ்ரேல் தேசத்துக்கும் ஈரானுக்கும் சண்டை, பயங்கரமான ஃபைட்டிங். உக்ரைன் ரஷ்யா அடித்து நொறுக்கிட்டு இருக்கு. எல்லாம் யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் நானும் அப்படி சுகமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இந்த காலத்தை மௌனமாக இருந்தால் யூதர்கள் ரட்சிப்பு வழியாக என்ன பண்ணுமா வரும். அப்போது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும், நான் சொல்லலை, முருகதேக சொல்கிறார், எஸ்தருக்கு சொல்கிறார். ஆகவே தயவா என் அன்பான சகோதரா சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு உங்களை அழைத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவருக்காக நான் ஓட முடியும். நான் அங்கேருந்து வர்றேன், அந்தமான்லேருந்து இங்கே வர்றேன் அப்படின்னா நீங்கள் அந்தமான் கலக்கிறவர்களாக வரணும். ஹல்லேலூயா. எனக்கு அந்தமான் போது மனசே வெள்ளமாக இப்போ லேட்டு சொல்லுது. நீங்கள் நிறைய சத்தியத்தை சொல்ல டெய்லி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அங்கே வந்து ஹிந்தியில் வந்து எனக்கு அவ்வளோ பேச தெரிய மாட்டேது. ஏன் வாயை அடிச்சு வச்சுருக்காரா தெரியல. எனக்கு ஹிந்தி மட்டும் நல்லா பேச தெரிஞ்சதுன்னா பப்ளிக்கில் பேசிட்டு போவேன். நான் ஹிந்தி எனக்கு கோட்டையில் கொஞ்சம் பேசுவேன். ஃபுல் காசு எனக்கு சொல்ல முடியல. ஆகவே மீண்டும் அந்த 48ஆம் சங்கீதம் எஸ்ஐயா 48க்கு வாங்க. அப்படி ஒரு செகண்ட் வாங்க. அப்படி கொஞ்சம். இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரும், எப்படின்னா அங்கே இருந்தேன்னு சொல்ல உண்டான காலத்தவங்க அங்கே இருந்தேன், இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இதுதான் வெளிப்பாடு. ஆண்டவர் வந்து இந்த பூமியில் உங்களையும் என்னையும் அழைத்தவர். அன்றைக்கு அங்கே இருந்தோம், இன்றைக்கு உங்களையும் என்னை வெளியே அனுப்பி சுவிசேஷத்துக்கு அனுப்புகிறவர் யாரு? ஆண்டவரும் அவருடைய ஆவியும் உங்களை என்னை அனுப்புகிறார் என்று சொல்கிறார். அடுத்தது 17 கவனிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தமாய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறார், உன் மீட்பர் உனக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி தன் ஜீவனை கொடுத்த உன் ஆண்டவர் மீட்பர் சொல்கிறார், உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. அல்லேலூயா. என்ன பிரயோஜனம் என்று சொல்லி யோசிக்கிறீங்க. உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகத்தான் நானே. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எப்போதுமே நீங்கள் சுவிசேஷம் சொல்லாமல் இல்லை, ஊழியம் செய்யாமல் இல்லை. அருமையான பாஸ்டர் நல்ல ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். நல்லா தெரியும் எனக்கு சென்னை வந்ததுனால இப்போ நான் இந்த டீம்லாம் வந்து ரொம்ப சூப்பரான டீம் ஊழியத்துக்கு. அப்போ இவங்களோட சேர்ந்து நம்ம சென்னைக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க, என்ன அதிகமாக ஊழியம் செய்யணும். எனக்கு ஆசை தமிழ்நாட்டில் அதிக நாள் தங்கி ஊழியம் செய்யணும்னு சொல்லி. ஏன்னா அந்தமானை விட இங்கே ஊழியம் அதிகமாக செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் தமிழ்லேயே நம்ம நான் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர் அந்தமான்லேருந்து வந்து இங்கே வந்து சொல்கிறார், நம்ம இங்கேருந்து என்ன செய்கிறோம் முடியும் உங்களால். உங்களுக்குன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நபர் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்கள நான் பேச முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து ஆண்டவர் அழைக்கும் போது நீங்கள் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வீட்டுக்கு சென்று படிங்க. அதை பார்த்தீங்கன்னா பவுலுக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து முன்னோடியாக வைக்கிறார். என்ன சொல்கிறாரு? இயேசுவை பின்பற்றுறது போல என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? என்னங்க அவ்வளோ அழகாக எப்படி சொல்ல முடியுது அவரால்? இயேசுவை பின்பற்றுறது போல என்ன நீங்கள் பின்பற்றுங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு பவுலை குறித்து தேவன் நம்பிக்கை வச்சிருந்தார். பவுல் வந்து சவுலாக இருக்கும்போது பயங்கரமா சபைக்கு போறவங்களை துன்பப்படுத்தினார், அடித்தார், நொறுக்கினார், வேதனைப்படுத்தினார். மீண்டும் சபையில் உள்ளவங்களை துன்பப்படுத்துறதுக்காக தான் அவன் பண்ண பண்ணார். மறுபடியும் போகிறார். இந்த குதிரையில் போகும்போது தான் இடையில ஆண்டவர் சந்திக்கிறார். அவரை சந்தித்து மிகப்பெரிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் அவரை கீழே விழுந்து கண்ணு மூடி போச்சு. அல்லேலூயா. கண்ணு மறைஞ்சு போச்சு, கண் கொண்டுதான் இருக்கார். விழுந்த ஒன்று தான் தெரியுது, ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் பதில்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப என்ன சொன்ன அடுத்தது? நீ முள்ளில் மேல் உதைக்கிறது கடினம், முள்ள ஓசை யாருக்கு குத்தும்? இப்படி இருக்கு நிறைய. நீ பயப்படாதீங்க. அல்லேலூயா. சுவிசேஷ சொல்ல நீ இறங்கிட்டீங்கன்னா மீண்டும் அதை தான் சொல்றாரு. பக்கத்தில் 1000 பேர் 16 முறை அன்னைக்கு அது தில்லா நிற்கணும். ஆண்டவருக்காக நிற்கும் போது அதான் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். சுவிசேஷ சொல்றதுல சில பேர் ஞானம் இல்லாமல் போய் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் போய் நின்று காஸ்பல் சொல்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் அழகாக சொல்கிறேன் சுவிசேஷம் சொல்றதெல்லாம். தம்பி இப்போ நீ எக்ஸாம் எழுதிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு நீ பாஸ் ஆகிடுவேன். சாமி இல்லைன்னு சொல்கிறவன் பைபிளில் சொல்கிறது முட்டாள்னு சொல்கிறது. நீ சாமி இருக்குன்னு சொல்லி தானே போயிட்டுருக்க. அப்படி தான் நானும் போனேன் ஒரு நாள். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுவேன், அப்போ எழுதிட்டு இருக்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற, நீ சப்ஜெக்ட் கரெக்டாக எழுதிட்டேன்னா பாஸ் ஆகிடுவேன். உன்னை தேடுற ஆண்டவர் பக்தி உள்ளவனே கத்த நமக்காக நீ உண்மையாக கடவுளை தேடினா என்ன பண்ணுவார்? நீ வழிபடுறது பிசாசு அது பொய்கின்னு சொல்லிட்டு வச்சுங்க, சேர்க்க மாட்டான் வீட்டில். அல்லேலூயா. அது உங்களுக்குள்ளே தான் இருக்கணும். அவன் வீட்டில் போய் என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார்,
அதாவது சொன்னாரா, அது நெறிந்த நாணலை முடியாமல் மங்கிரி திரி அணையாமல். இப்போ விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கிட்ட போய் வேகமாக போனால் என்ன பண்ணாது? அணைஞ்சிடும். ரொம்ப நெறிந்த நாணல் அது உடஞ்சி போது மாதிரி இருக்குன்னு அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது? வேகமாக என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் யாருன்னு சொல்லி. அவங்க வழிபடுற வழிபாட்டை போய் எடுத்தவொடனே என்ன பண்ணக்கூடாது? நம்ம அப்படி தானே இது வந்தோம். நான் போய் அதை போய் நீ தப்பு எங்கள் சொந்த அக்கா வீட்டு தங்கச்சி வீட்டுனா போட்டு குழந்தை வெட்டுவோன்னு துண்டா வெட்டுவேன் நான். எங்கே நம்ம வீட்டில் செய்யலாம். ஒரு மற்றவங்கள்ட்ட போய் பேசக்கூடாது. அல்லேலூயா. பொறுமையாக பேசி ஆண்டவருடைய அன்பை இயேசு கிறிஸ்து மட்டுமே நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் அருமையாக கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆகவே உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது இஸ்ரவேல் பரிசுத்தராகிய மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறார், பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு நான் போதித்து நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகத்தான் நானே. பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து வேற எதுவும் வேண்டாம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும், எப்படி தெரிஞ்சுக்கணும், எந்த நோக்கத்தில் ஆண்டவர் பற்றி கொள்ள வேண்டும். அப்போ பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு நான் போதிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம எத்தனையோ காரியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பிரயோஜனம் இல்லாத காரியம்லாம் எவ்வளோ ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லை. உன் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கிறது. அதுதான் நம்ம 2 தீமோத்தேயுல படித்தோம். ஒரு நீதியின் கீழ் உனக்கு வைக்கப்பட்டது. இந்த பூமியில் ஓட்டத்தை முடித்து சூழல் வேலையை செய்த பிறகு தான் உனக்கு கிரீடம் என்ன பண்ணும்? வைக்கப்பட்டு. அல்லேலூயா. அதை வாஞ்சியோடு இந்த பூமியில் எப்படி சும்மா வித்தவுட்டாக போயிடக்கூடாதுங்க. எல்லாருக்கும் அந்த ஆண்டவர் வச்சிருக்காரு, கிரீடம் வச்சிருக்கிறார். இந்த பூமியில் வாழும்போது என் ஆண்டவர் வேறு என்ன சுமையை தூக்கி வைக்கிறார் தலையில்? வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் எடுத்து நீங்கள் மாறுங்க, நான் உங்களுக்கு இலைப்பால் தருவேன். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? என் நுகம் மெதுவாயிரும். எந்த கஷ்டமும் இல்லைங்க. ஏசப்பாட்டை நீங்கள் சரண்டர் பண்ணீங்கன்னா இயேசு சொல்வதெல்லாம் எளிது, சூப்பராக இல்லை. நீங்கள் ஒன்றுமே பயப்பட. இயேசு பேச பேச உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வந்துடும். அல்லேலூயா. அதை நீங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று படிங்க. அல்லேலூயா. அடுத்ததாக பிரயோஜனமாக இருக்கிறது போதிக்கிறார். அதைத்தான் சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தை சொல்கிறார், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள் சகோதரா சகோதரி. அண்டிக் கொண்ட தெய்வம் பிரயோஜனமாக இருக்கிறதே நமக்கு போதிக்கின்ற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் தாவீதை குறித்து சொல்றார். நல்லா கவனமாக கவனிச்சுங்க. தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றம்னா கண்டேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பரிசுத்தவான் தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு வேர்ட்ஸ் மட்டும் நல்லா புரிந்து கொள்ள முடியுது. எவ்வளவு தாவீது பயங்கர பாவம் செய்தார், தேவனுடைய தூரமாக போனார், பயங்கரமான தப்பு செய்தார் தாவீது. ஆனாலும் ஆண்டவர் விட்டு கொடுக்கல. அல்லேலூயா. தாவீதை என் இதயத்துக்கு, தாவீது இருக்கிற பேர் உங்க பேரை போடுங்க தம்பி. உங்க பேரு டேனியல், சூப்பர் நேம். டேனியலை என் இதயத்துக்கு ஏற்றதாக கண்டேன். அருமையாக சொல்றார். தானியேல் புத்தகத்தை படிங்க 9:23. நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. நீ மிகவும் பிரியமானவன். வேண்டிக் கொடுக்குறீங்க போதே வெளிப்படுதுன்னு சொல்றாரு. ஜெபத்தில் உட்கார்ந்துருங்க. அல்லேலூயா. நான் அப்படிதான் யோசிச்சேன். எனக்கு டேவிட்னு பேர் வச்சு சொன்னேன். டேவிட் யாரு? பைபிளை பற்றி தெரியாது. ஞானஸ்தானம் கொடுத்து டேவிட்னு வச்சு சொன்னேன். தெரியல டேவிட் யாரா இருக்கும். அப்புறம் டேவிட்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்ம அந்த டேவிட் மாதிரி இருக்க முடியாது. நான் ஓரளவுக்காவது என்ன பண்ணலாம், டேவிட் மாதிரி இருக்கலாம். சும்மா டேவிட்னு பேர் வச்சுக்கிட்டு நான் பாட்டு வீட்டில் உட்காந்துட்டு சுத்தம் வருமா? அல்லேலூயா. டேவிட்னு பேர் வச்சா தானியேல் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? விடாமல் 3 வேளை ஜெபத்தில் என்ன பண்ண அருமையாக உட்காந்து தானியேலாக எழுப்புவாருங்க. பேரை வச்சுட்டா விடவே மாட்டார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்பா பேர் மாற்றினாலும் சரி அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டு கொண்டாந்துட்டார். ரெவலேஷன் 1 படிங்க, வெளிப்படுத்து 1 சீக்கிரம் படிங்க. 1:6. எல்லாருமே நீங்கள் எல்லாமே ராஜாக்களும் ஆசாரியமாக இருக்கீங்க. யாரையும் விட்டு கொடுக்கல. என்றைக்கு ஏசப்பா ரத்தத்தால் மீட்கப்பட்டோமோ அன்றைக்கே நீங்கள் ராஜாக்களாக ஆசாரியராக நீங்கள் இதாக முன்பதாக நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். படிங்க. அல்லேலூயா. அவர் பிதாவை தேவன் முன்பாக எப்படி நிறுத்தினார்? நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாகிய அவருக்கு என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? ராஜாக்கள் நீங்க தான், ஆசாரியர் நீங்க தான். உங்களை எனக்கு அழைப்பு இல்லை,
எனக்கு எப்போ அழைப்பு கொடுக்குறாரோ அப்போ தான் நான் ஊழியத்துக்கு வருவேன். எங்கே அழைப்பு? என்னைக்கு நீங்கள் ரத்தத்தால் மீட்கப்பட்டீங்க அன்னைக்கு அழைப்பு வந்துச்சு. அல்லேலூயா. தனி லெட்டர்லாம் வராது உங்களுக்கு. எங்கெல்லாம் அப்படியே அழைச்சாரு. அது யேசுவா நீ வாடா அப்படின்னு. சொரணம் இருக்குல்ல, உப்பு போட்டு சாப்பிட்றல. உங்களை சொல்ல மன்னிக்க நான் ஏசு 63:8 என்ன சொல்ல தெரியுங்களா? அவர்கள் ஜனத்தால் என்றும் வஞ்சனை செய்யாத பிள்ளைன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு ரட்சகரான. அல்லேலூயா. யார் நீங்கள்லாம்? நம்மெல்லாம் அவர்கள் ஜனத்தால் என்றும் வஞ்சனை செய்யாத பிள்ளைன்னு சொல்லி. வஞ்சனை ஏமாற்ற மாட்டீங்க. இந்தியில வந்து டோக்கான்னு சொல்லுவாங்க. எப்படி? டோக்கா. தமிழ்நாட்டில் வந்து டேக்காமா. எப்படி? இங்கே டேக்கான்னு சொல்லுவாங்க. ஏய் டேக்கா கொடுக்குறாங்க. அது ஹிந்தி வேர்ட்ஸ் டோக்கா. நீங்கள் நான் ஏமாற்ற மாட்டோம்னு சொல்லித்தான் ரத்தத்தை சிந்தி ஒரு மீட்டு எடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்கேருந்து 300 ரூபாய் கொடுத்து வண்டி விட்டு இறங்கியாச்சு. காசு சொல்லியாச்சு. தம்பி தேங்க்ஸ் தம்பி, காசு நான் கொடுத்துருக்குறேன், வண்டி வந்துருக்கு, நன்றி சொல்லாமல் இறங்கினா நான். உங்களை ஒருவேளை நீங்கள் அங்கேருந்து வருவீங்க, ஒரு வண்டியில் ஏறி வருவீங்க, சர்ச்சில் இறங்குவீங்க. இறங்கினோன்னே தேங்க்ஸ் தம்பி அன்னைக்கு மட்டுமா சொல்லுவீங்க? பார்க்குற நேரமெல்லாம் தேங்க்ஸ். கை தூக்காமல் இருக்குமா? அதுதான் அவங்க தமிழ் உணர்வு. அல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை பூர்வ காலமெல்லாம் தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு ராஜாத்தி மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. எப்படி? 63:8-9 படிங்க. நெருக்கப்பட்டார். பூர்வ காலமெல்லாம் தூக்கி சுமந்து வந்திருக்கிறாருங்க. நீங்க நடந்து வந்து சொல்ல அருமையான பண்ண ராசர் நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க. ரெண்டு காலை பார்க்குறேன். டெய்லி புசு புசுன்னு வீங்கிடுது கால். நைட்டுலாம் தைலம் போட்டு தேய்ச்சி, ஆண்டவரே நான் சர்ச்சில் நிற்கணும், ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது. பாருங்கள், நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்மளை தாங்கி நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் பூர்வ நாட்கள் எல்லாம் ஏசு 63:8 ஞாபகம் வச்சுங்க. நீ யாரு? வஞ்சனை. வஞ்சனை தெரியுங்களா? ஏமாற்று. அதான் டோக்கா இந்தியில. ஏமாற்ற மாட்டோம். ஏன்னா ஏமாற்ற மாட்டோம். எப்படி? நன்றி உள்ளவர்களாக இருப்போம். என் ஆண்டவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். எனக்காக, என் அக்கிரமங்களுக்காக. நான் பாவி. நல்லா யோசித்து பாருங்க. ஒருவனும் பரிசுத்தமில்லாத தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களை தேவன் பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. ஆசையை பணத்தை கொடுத்து ரட்சிப்பு வாங்க முடியாதுங்க. வாங்க முடியுமா? போகாத கோயில் கிடையாது. என் மனைவி இவ்வளோ ஹைட்டுக்கு வெத்தலை மாலை கட்டி கொடுப்பாங்க. எனக்கு வெத்தலை மாலை கட்டி கொடுத்து ஒவ்வொரு பௌர்ணமி ராத்திரி போய் தம்பிச்சட்டி காளிகம்பாள் கோயிலில் போய் வீரபத்திரிகாளி சிலைக்கு நேரம் போட்டு நீங்கள் மாலை போட்டு கண்ணீர் விட்டு அழுவேன். நான் எங்கே போவேன்? எப்படி பக்தி? எப்படி எங்கே போவேன்? பக்தி உள்ளவளாக வாழ்ந்தேன். என் மனைவி எனக்கு 2 பேரும் சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் தகப்ப விட்டு போடுவாங்க, அம்மா விட்டு கூட, அப்பா விட்டு போடுவாங்க. என் மனைவி சண்டை போட்டாங்கன்னா உடனே கோயிலில் போய் உட்காந்துவாங்க. அருணாசல கோயில் தண்டாரப்பேட்டையில். என் மனைவி காணும்னு சொன்ன உடனே ஒன்றா எங்கேயும் தேட மாட்டேன், நேராக கோயிலுக்கு தான் போவேன். எங்கே? அந்த கோயில் செவத்துக்கிட்ட போய் உட்காந்துருப்பாங்க. என்னம்மா அவனை எங்கம்மா தேடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் இப்படி திட்டுறீங்களே, எப்படி? வேறு எங்கே நான் போவேன்? அம்மா வீடு தூரமாக இருக்குது, அப்பா வீடு தூரமாக இருக்குது. ஏன்னா ஒரே வழி இதுதான். எங்கே? கோயில். ஒரு முறை என்ன பண்ணாங்க, பயமுறுத்தினேன், இனி அந்த மாதிரி செய்யக்கூடாது. நீ எங்கெல்லாம் தேடி பார்த்து காணும்னு சொன்னேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோமா அப்படின்னு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஆக்சிட்டு போலீஸில் வர சொன்னாங்க, ஆமாம் அப்படின்னு. ஒரே அழ. ஏங்க நான் தான் வந்துட்டேன், உடனே வந்துடுவேன் இல்லைங்க, ஏங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? இப்படி கோபம் கொஞ்ச நேரம் தான். மனைவி மீது அன்பு தான். அன்பான மனைவி நீ கோதுமணியாக கச்சால் ஐலண்டில் விதைக்கப்பட்டிருக்கிறார் சுனாமியில். அல்லேலூயா. அன்பான மனைவி விதைக்கப்பட்ட நிமித்தம் தாங்க இன்றைக்கி நிற்கிறேங்க. நாங்கள் சொல்ல முடியும். என் மனைவி அங்கே விதைக்கப்படுறதுன்னா நான் அந்த மனத்தோடு தான் இருந்திருப்பேன். என் மனைவி அங்கே கோதுமணியாக விதைக்கப்பட்டிருக்கேன். அதுதான் யோவான் 12:26 சொல்லுது. கோதுமணியானது நிலத்திற்கு சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நின்று ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறேன்னு சொன்னா அது என் மனைவி
காரணராக இருக்கிறார். அவ்வளோ அருமையான ஒரு ஃபெய்த். எஸ்தர் அந்த பேர். இன்றைக்கும் முகம் எனக்கு நிற்கிது. தண்ணியில் போகிற காட்சி இன்னமும் கண்ணு நிற்குது. அம்மா அம்மா மரம் கிடைச்சா பிடி. தண்ணியில் போயிட்டுருக்காங்க. ஹல்லேலூயா. என் அன்பான மனைவியை தந்தவரும் அவர்தான், மனைவியை ஆண்டவர் எடுத்துக்கொண்டவரும் அவர்தான். ஹல்லேலூயா. அது முதல் சண்டே, அதாவது 26ஆம் தேதி காலையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. 19ஆம் தேதி சண்டே சர்வீஸில் அவங்க பேசுகிறாங்க. என்ன வார்த்தை தெரியுங்களா? ஏசு 62:3 அந்த செய்தியை பேசுகிறாங்க. அந்த சண்டே நான் வந்து வேற ஐலண்டில் இருக்கிறேன். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரம் ராஜ முடியுமாய் இருப்பாய். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க ஆண்டவர். ஆனால் முதல் வாரமே என்ன பண்ணுற ஆண்டவர் பேசிட்டார் வார்த்தை மூலமாக. நான் வந்த உடனே சபை விசுவாசி சொன்னாங்க, ஆண்டி இந்த வாரம் நல்ல செய்தி கொடுத்தாங்க. அடுத்த 2-3 நாள் ஆண்டிக்கு போகிறது தெரியாது. பெரிய மனவில்லை, ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிங்க. நாம் நிற்பதும் நிர்மூலமாக சுத்த கிருபை என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. அந்த ஏசு 63:8-9 மனசில் வைத்துக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு தாவீதை குறித்து சொல்லும்போது, தாவீதை இருதயத்தை ஏன் கண்டேன் அப்படின்னு சொன்னால், அது சீக்கிரமாக முடிச்சிடறேன். கரெக்டாக 10:10 கரெக்டாக முடிச்சு சொல்லிட்டாங்க. அதை முடிச்சிடறேன். அப்படியே எடுங்க. 1 சாமுவேல் 22 எடுங்க பார்ப்போம். 1 சாமுவேல் சீக்கிரம். நீங்கள் இப்போ ஒரு டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் 10:15 முடிக்கலாமா பாஸ்? 10:15 கரெக்டாக முடிப்போம். முக்கியமான பகுதி வந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 22 கவனிங்க. தாவீதை எப்படி செய்கிறாங்க? தாவீது நிலையை பாருங்க. அவர் பயங்கரமாக துரத்தப்படுகிறார். சவுலினால கொல்லப்படுவதற்கு துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர் வந்து உயிருக்கு பயந்து போனால் கூட தாவீதை விட தப்பி அதுல்லாம் என்ன கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் விட்டாரும் அவர்கள் கேட்டு அங்கே அவன் இடத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. தாவீதுக்கு போறாங்க. தாவீதை பயந்து ஓடி முடியலாம். ஆனால் ஜனங்கள் எல்லாம் போய் சேர்றாங்க. அதுக்கு மேலே இன்னொரு கூட்டம் போது பாருங்க அவர்கிட்ட. எப்படிப்பட்ட கூட்டங்கள் படிங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். யாரு கூட? தாவீதே பயந்து ஒளியலாம். மரணத்துக்கு பயந்து விரட்டான் கூட கொள்ள முடியாது. இதனால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற தாவீதுடனே கூட ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிற கூட்டங்கள் 400 பேர் அவங்க தாவீது செஞ்சாங்க. 400 பேருக்கு தாவீது என்ன பண்ணாராம்? தலைவன். அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வந்தவங்களாம் பெரிய பெரிய கோடி சொன்னா, கடன்பட்டவன், முறுமுறுக்கிறவன், ஒடுக்கப்பட்டவனாக வாழ்ந்தவனார். அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. எப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு வர்றாருங்க ஆண்டவர். தாவீது வந்து 400 பேருக்கு தான் தலைவனானா. இன்னைக்கு வேர்ல்டுல உள்ள எத்தனையோ கோடி மக்களின் ஆண்டவர் தலைவராக இருக்கிறார். வருத்த பாரமும் சுமந்து ஏன் திரியிற நீ என்கிட்ட நீ வாழ் சொல்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நினைக்கிறேன். அந்த மார்க் 9ஆம் அதிகாரத்தில் பர்தமேங்கிற குருடன் வந்து கண்ணு தெரியாத குருடனா இருக்கான். அவனுக்கு வந்து பிச்சை கேட்டுட்டே இருக்கிறான். போறவங்கிட்ட இப்படி இப்படி அவனுக்கு ஒரு அழுக்கு வஸ்திரம், இந்த அழுக்கு வஸ்திரம் போட்டுக்கிட்டே என்ன பண்ண பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஜன கூட்டம் போயிட்டு இருக்கு. கேட்கிறான், என்னடா அவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்கேன்னா, ஏசு போறாருப்பா அந்த பகுதின்னு சொன்னேன். ஏசுன்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏசு அப்படின்னு தெரியா பாருங்க. எவ்வளோ அழகா கூப்பிடலாம் பாருங்க. அவனுக்கு அதுவரை கண்ணு குருடா இருந்தவன் கூப்பிடலாம். எப்படி கூப்பிடலாம் பாருங்க. தாவீது சந்தான், தாவீது குமாரனே எனக்கு இரங்கும். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே, தாவீது ஒரு கூட்டம் போச்சு அன்னைக்கு. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் போனாங்க. எல்லா ஜனத்துக்கு மத்தியில தாவீது 400 தலைவராக இருந்தான். தாவீது சந்ததியிலே வந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட அழைக்கினார். தாவீது குமாரனே எனக்கு இரங்கும் சொல்ல போது சீசர்லாம் அதட்டாங்க. அல்லேலூயா. அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. என்ன பண்றாரு? ஏய் கவனி. இப்படித்தான் இன்னைக்கு உலகம். இயேசுவை அழைப்பதற்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. கண்கள் கூட இருக்கிற ஜனங்கள், காதுகள் செவிடா இருக்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு. இன்னைக்கு நீங்கள் நான் என்ன பண்றோம்? அவர்களுக்கு வழிவிட முடியாம, இந்த விடுவிக்கக்கூடிய தெய்வத்தை காண்பிக்க முடியாம, நாம சென்று சத்தியத்தை அறிவிக்காம என்ன பண்றோம்? சொல்றாரு அழகாய்க்க, என் தாசனை இல்லாமல் குருடன் யார்? நாமல் தான் குருடனா இருக்கிறோங்க. இயேசு அறிவிக்க முடியல, இயேசு பத்தி பேச முடியல. என் தாசனை இல்லாமல் குருடன் யார்? அந்தகன் யாருன்னு கேட்கிறார். என் அன்பான சகோதரா சகோதரி, உனக்காக எனக்காக அந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவர். நல்லா யோசித்து பாருங்க.
வயது போயிட்டே இருக்குது. இப்போ தான் வருஷம் 15 இருந்துச்சு, 4வது மாதம் வந்துருச்சு. நானும் இப்போ ஆண்டவர் என்ன வருஷம் ஒரு முறையாவது கொண்டு வந்து எப்படியாவது பயன்படுத்துங்க பாஸ். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 120 வருஷம் வரைக்கும் இருப்பேன். பிரைஸ்ல ஹல்லேலூயா. ஒரு ஆசை, எல்லாருமே ஆசைப்படுறாங்க, நமக்கு எந்த ஆசை வரக்கூடாது? என்னம்மா ஏசப்பாவுக்கு தான் கேட்குறோம். ஆகவே தாவீதுக்கு மேலே இறங்குவேன்னு சொன்ன உடனே சீசன்லாம் அதட்டுறாங்க, ஏய் அவர் பிஸியாக இருக்காரு கம்முனிடம். ஆனால் அப்பாவுக்கு காதில் வந்துச்சு, தாவீதுக்கு சந்தான் சாதிக்குமாரேன்னு சொன்னேன். உடனே நின்றாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவனை ஆட்சிட்டு வான்னு சொன்னார். அவனை ஆட்சிட்டு வரணும்னா பாருங்க, குருடனுக்கு அடையாளமே அந்த வஸ்திரம் தான். அந்த அழுக்கு வஸ்திரம் போட்டுருந்தா குருடன் கோட்டை கிராஸ் பண்ணணும்னா கண்ணு தெரியாதவன் அவன் கைப்பிடிச்சு கொண்டு போவாங்க. அவர் கூப்பிடுறான்னு சொன்ன உடனே இந்த வஸ்திரத்தை என்ன பண்ணாம, அந்த குருடனுக்கு அடையாளத்தை என்ன பண்ணாம தூக்கி, எனக்கு தேவையான இனிமேல் எனக்கு என் ஆண்டவர் பார்வைச்சு. அந்த விசுவாசம் எங்க போச்சு பாரு. அழகா வந்தான் வந்து ஏசப்பாட்ட வந்து கேட்குறாப்போ ஏசப்பா உடனே கண்ணை பார்வை கொடுக்கல. உனக்கு நான் என்ன செய்து கேட்குறேன்? இல்லையா ஏன்னா பிச்சை கேட்டுட்டு தானே அவன். ஒருவேளை எனக்கு வீடு வேணும், எனக்கு காரு வேணும், இல்லை எனக்கு ஏதாவது வசதி வேணும்னு சொல்லி கேட்பான்னு சொல்லி உனக்கு என்ன வேணும் கேட்குறார். அப்போ சொன்னா அவன், நான் பார்வை அடைய வேண்டும் மாட்டேன். அல்லேலூயா. நான் காலம் குருடனா வாழ்ந்துட்டேன், நான் பார்வை அடைன்னு சொன்ன உடனே ஆண்டவர் விசுவாசத்தை அப்படி ஆகணும்னு சொல்லி பார்வையடை செய்தார். பார்வை அடைந்தவுடன் நான் இயேசுவை பின்பற்றி சென்றான். அல்லேலூயா. கண்களை முடி ஜெபிக்கலாம். கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் முழுதுமாய் அர்ப்பணிக்கிறேன். நான் உமக்கு பின்பதாக உம்மோடு நான் வரணும். அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் சொல்லாத கிறிஸ்துவா இருக்க முடியாது. பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் இருக்கும் சகோதரா, அதை நீ பிரியப்பட வேண்டும். பாடுகள், நிந்தைகளும் உன்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது என்று சொல்வது வேதம். துன்பமோ, பசியோ, நாசமோ, சமோ, பட்டயமோ, நிர்வாணமோ தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. வானத்தை பூமியும் அந்த சராசரனையும் படைத்த தேவன் உன் சொந்த தெய்வமாக இருக்கிறான்னு சொன்னால் நீ என்ன அவன் நல்லவனாக நாம் இருந்தோமா? பூமியில பாவிகளாக இருந்து நம்மை தேடி வந்த தேவன் அவர். அல்லேலூயா. கடைசியாக 2 வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 12 6ஆம் வசனத்தை படிங்க. 6-10 வரை படிச்சு நான் புத்தினன் அல்ல, ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படியே செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. கவனிங்க, படிக்க போறீங்க. கண்டிப்பா சத்தியமானது நான் பேசுகிறேன். பவுல் சொல்றார், சத்தியமானது நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல, ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கறதுக்கு மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அல்லேலூயா. என்னை மேன்மை பாராட்ட இங்கே ஒண்ணுமே கிடையாது. அவர் பெருகவும் நான் சிறுவ வேண்டும். யோவான் எழுதுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் அவர் பெருக வேண்டும். அதே நீங்க சொல்லுங்க, அப்பா நீங்க பெருகணும், நான் சிறுகணும். அப்படி நீங்க சொல்ல ஆண்டவர் தேவன் நம்முடைய சுத்தப்படி உன் குறைவையெல்லாம் கிறிஸ்துவின் மகிமையிலவர் நிறைவாக்குவார். என்ன தேவை என்பதை தேவனுக்கு தெரியுங்க அவருக்கு. அல்லேலூயா. சகல நன்மைகளை தேவன் தருவார். படிக்க சகோதரி. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்றார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சொல்றாங்க, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். படிங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. நல்லா கவனிங்க. இந்த பலவீனத்தில் என்ன செய்தாங்க? கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும். உங்க மேல் தங்கும். அதுதான் நீங்க சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கரங்களை மையப்படுத்துமா? அல்லேலூயா. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் என்ன பண்ணுவாராம்? மேன்மை பாராட்டுவார். பலவீனம் சொல்லிட்டு உட்கார்ந்து கூடாது. அல்லேலூயா.
பலவீனத்தை பத்தி யோசிக்கவே கூடாது. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்கிறார். 10ஆம் வசனம் மிகவும் அருமையான வசனம், படிக்க பார்ப்போம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவர்களாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். காரணம், உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். பரிசுத்தா உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவான உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆக கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், எப்படி கிறிஸ்துவ நிமித்தம் வரும் பலவீனம், அந்த பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அடுத்த ஜூலை மாதம் வந்து ஒரு பைபிள் காலேஜ் ராஜஸ்தானில் ஆரம்பிக்க போகிறாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த பைபிள் காலேஜுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டூடெண்ட்ஸே வந்து 10 பேர் தான் வருவாங்க. அப்படி தான் பிளானிங். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட ஒரு 30 பைபிள் அனுப்ப சொன்னாருங்க. எப்போது பைபிள் காலேஜ் ஜூலை மாதம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் பைபிள் காலேஜுக்காக 30 பைபிள் அந்தமானிலிருந்து எங்கே போகுது பைபிள்? ராஜஸ்தான். எங்கள் மிஷன் தலைவர் வந்தாருங்க சென்னை அந்தமானுக்கு. 22 கேஜி அந்த 30 பைபிள். ஒரு ஆளுக்கு 20 கேஜி தான் பைபிள் கொண்டாட முடியுது. லக்கேஜே அது ஏண்டியா பைபிள் இல்லை. அதை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. நான் சொன்னேன் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, கொண்டு போனேன். நான் வரும்போது எனக்கு லக்கேஜ் நிறையா இருக்குது அப்படின்னேன். இப்போ நான் சும்மா வரலங்க, என்கிட்ட நிறைய லக்கேஜஸ். போகிற வழியெலாம் ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பிட்டேன்னா ராஜஸ்தான் கோரக்பூர் வரைக்கும், நேபாள் போகிற பார்டர் வரைக்கும் முடிந்த அளவுக்கு என்னால் எவ்வளோ கைப்பிரதிகள், நியூ டெஸ்ட்மெண்ட்டு, யோவான் புத்தகம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னுடைய சாட்சி ஒரு 1000 கடிதம் இருக்குது, கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆகவே நம்ம கொடுக்கப்படுகிற காலங்களில் ஆண்டவருக்காக எதையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த 30 பைபிளை வந்து நான் அனுப்பிட்டு 72 மணி நேரம் ஜபம் வந்துச்சு. அதில் நானும் போக முடியல. எனக்கு மாதம் நாள் மட்டும் கலந்துட்டேன். போய் ஜபத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு கால் மேலேயும் ஒரு கால் கையை வச்சுக்கிட்டு அது நல்லா இருக்காதுன்னு சொல்லி போகலை. ஆனால் லாஸ்ட் நாள் போய் ஒரு சேர் ஃப்ரெண்டில் போட்டு கால் 2 மேலே வச்சுட்டு ஜபத்தில் இருந்துட்டேன். ஜபம் முடிஞ்சு வந்தோடனே எனக்கு ஃபோன் வந்து மிஸ்கால் வந்துச்சு, பார்த்து அட்டன் பண்ணேன். அப்போ சொன்னார் தான், உங்களுக்கு அண்ணன் உங்களுக்கு வந்து 10 பாக்ஸ் இங்கிலீஷ் பைபிள் வந்துருக்கு, 750 பைபிள், சரி 750 பைபிள் வந்திருக்கு. அல்லேலூயா. எத்தனையோ பாஸ் சந்தமான இருக்காங்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குற தேவன் அவர். ஆண்டவர் வந்து நீங்கள் மனசார ஆண்டவருக்கு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்காக சில நன்மைகளையும் தருவார். நீங்கள் பிளானிங் போடணும், ஆண்டவரே நான் போகணும்னு சொன்னேன்னா இப்போ போகிறதுக்கான வழிகளை திறப்பார். எங்கள் மிஷன் லீடர் சொன்னார், அண்ணே உங்களுக்கு 1 வே டிக்கெட் போடுவேன்னு சொல்லுவார் எப்போதுமே. இந்த டைம் சொன்னார், நான் அப் அண்ட் டவுன் 2 டிக்கெட் போட்டு தந்துடுறேண்ணே, மற்ற டிக்கெட் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னாரு. எப்படி? நான் சொன்னேன், டிக்கெட் மட்டும் போட்டு கொடுத்தா போதுமா அப்படின்னு. நல்ல மிஷன் லீடர் சொன்னேன். ஆனாலும் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். ஒன்றுன்னா ட்ரெயின் டிக்கெட்லாம் வந்து ட்ரெயின் பயணம் ரொம்ப ஸ்டேஜாக பயணம், நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் போகணும், செகண்ட் கிளாஸில் போகணும். அப்படி போனால் தான் பயணிக்க முடியும். பாருங்கள், ஆண்டவர் அற்புதமாக என்ன பண்ணார். ஒரு தேவைகளை ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், டிக்கெட் எவ்வளோதாகுது? ஒரு 15,000 நான் தரேன், நீ போட்டிருந்தேன். எப்படி ஊழியம் நான் அவர் செய்ய முடியல, நானும் ஊழியத்தை செய்கிறவங்க. சேலத்துலேருந்து போகிற வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில், திருப்பி எல்லா இடத்துக்கும் செகண்ட் கிளாஸ் தான். டெல்லியிலேருந்து சென்னை செகண்ட் கிளாஸ் எல்லாம் எல்லாம் யாருக்கு நான் பாயிண்டில் வச்சு தான் போடுறேன். இல்லை, நீ ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் தேவைக்கு தேவன் கொடுப்பார். கண்ணில் முடிச்சு வைக்கலாம். பாஸ் கரண் தேவத்தை மையப்பார். எல்லோரும் நின்று நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் பார்த்து பிரியமானவனே பிரியமானவளே என்று சொல்கிறேன். நம்ம பிரியமானவனாக இருப்போமானால் அநேகரை நாம் பார்த்து கர்த்தருக்கு இவங்களும் பிரியமானவர்கள் என்று சொல்லி அநேகரை தேடி போய் அழைப்போம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவர்
காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். இயேசு பாவபாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. பாவபாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியில் அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மதர்க்கம் தப்பி நடப்போரை சத்ய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்ய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் உயர்த்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் உயர்த்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் தேங்க்யூ ஜீசஸ். கூடி கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை ஹல்லேலூயா செய்வான். அவருக்கு சித்தமானதை செய்வான். இங்க கூடி வந்திருக்கிறீங்க. அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறாங்க. சத்தியத்தை போதிக்கிற சபைகளுக்கு போகிறதில்ல. ஒரு தகப்பன் கண்டிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஆண்டவரே சொல்லியிருக்கார், தான் சிநேகிக்கிற ஒரு தகப்பன் தன் சிநேகிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் தமக்கு சிநேகிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். கர்த்தரும் தமக்கு தம்மை சிநேகிக்கிறவர்களை சிட்சிக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அநேக சிட்சையா அப்படின்றாங்க. ஐயோ என்ன கடினமாக இருக்க, கடிந்து கொள்ளுகிறாங்க, சிட்சிக்கிறாங்க, இதை விடு அதை விடு சொல்கிறாங்க என்று கடினமாக தெரியுது. ஆனால் உண்மையாக ஆண்டவருக்கு கூடி வருகிற ஜனங்கள், அவருடைய வார்த்தையை கேட்குற ஜனங்கள், செவியை இதயத்தை திறந்து வச்சிருக்க ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் கர்த்தருக்கு பிரியமானவன், அவர் சுத்தமானதை மாத்திரம் செய்வேன், அவர் சுத்தமானதை மாத்திரம் என் வாழ்க்கையில் செய்வேன், என்ன வந்தாலும் ஆண்டவர் என்னை பிரியமாக என்னை நேசித்து
ஒரு காலத்தில் யாருக்குமே பிரியமில்லாத என் வாழ்க்கையை என்னுடைய ஆண்டவருக்கு பிரியமானவனாக என்னை மாற்றினாரு. என் ஆண்டவருக்கு பிரியமானவளாக மாற்றினாரு. என் செவியை திறந்தாரு, என் மனக்கண்ணை திறந்தாரு, என் வாழ்க்கையில புது வாழ்வு தந்தாரு, ஜீவனை தந்தாரு, நம்பிக்கை தந்தாரு, வார்த்தையை தந்தாரு, சபையை தந்தாரு, ரட்சிப்பை தந்தாரு, அபிஷேகம் தந்தாரு, வார்த்தையை தந்தாரு. அந்த தேவனுடைய சித்தத்தை செய்வேன், அந்த தேவனுடைய சித்தத்தை செய்வேன். என் சித்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவின் சித்தம் செய்கிறவனை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்தை வரான்னு சொன்னார். அந்த சித்தத்தை செய்யும்படியாக இயேசுவே இதோ வருகிறேன், சுருளில் எழுதப்பட்ட வார்த்தைப்படியே வருகிறேன், தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி வருகிறேன் என்று சொன்னவன் உன்னை மென்னையும் பார்த்து பிரியமானவனே பிரியமானவனே எப்போதும் அவன் சித்தம் செய்வாயா? வாழ்க்கை முடிஞ்சுங்க. எப்போ முடியும் தெரியாது. ஒரே ஒரு வாழ்க்கை. கர்த்தரை யாரெல்லாம் பார்க்க வைக்கிறாளோ இப்போல்லாம் கர்த்தரை பற்றி சொல்லுங்க. கர்த்தரை கூடி வாங்க. 2 மணி நேரம் ஆண்டவர் கொடுங்க. 8 மணிக்கு ஓடி வந்துருங்க. ஒரு வீட்டில் இருங்க. 2 மணி நேரம் ஆண்டவர் வீட்டில் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு ஆண்டவர் வீட்டில் இருங்க. செவியை சாய்த்தருங்க, பாடுங்க, துதிங்க. எப்போதும் அவர் சித்தமானதை மாத்திரம் செய்யுங்க. இந்த மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமானவனாக வாழ்ந்தாலே போதும். கர்த்தருடைய சித்தம் தானா உங்களை கொண்டு செய்து கொண்டுட்டே இருப்பா. அவரிடத்தை ஏதாவது நம்முடைய சித்தப்படி கேட்டால் நமக்கு செவி கொடுப்பா. நீங்கள் ஜபிக்கிற ஜபத்துக்கு அவர் செவி கொடுப்பா. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன். ஆமே. நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, பிதாவின் சித்தம் செய்வதே அல்லாம எனக்கு வேற ஒன்றும் இல்லை என்று சொன்ன இயேசு. இந்த நாளிலே அவர் சித்தத்துக்கு அர்ப்பணிச்சிருங்க. எனக்கு தெரிலப்பா இந்த காரியம், உங்கள் சித்தமானா வாய்க்க பண்ணுங்கப்பா. எனக்கு தெரிலப்பா உங்கள் காரியம், உங்கள் சித்தமானா எனக்கு இது கிடைக்க செய்யுங்கப்பா. எனக்கு தெரில ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானா எனக்கு கிடைக்க வேலையோ வீழையோ எதுவானாலும் என்ன எதிர்காலமான எல்லாம் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கூடின நேரம் முதல் இம்மட்டமாக பாடல் மூலியமாக ஆராதனை மூலியமாக உம்மை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே உடைய வார்த்தைகளை கேட்கவும் நாளை அடியால் நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத பெரிய ஸ்லாக்கியம் தேவனுடைய வீட்டிலே வந்து கர்த்தரை பாடுகிற தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க, கர்த்தரை எங்களோடு பேசுகிற சத்தத்தை கேட்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணினரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை ஒவ்வொருவோடு பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு பிரியமானாக நாங்கள் வாழ்ந்தால் போதும்ப்பா. உமக்கு சித்தமானதை நாங்கள் செய்தால் போதும் ஆண்டவரே. எங்கள் சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, எங்களுடைய மாம்ச சித்தம் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தா, உம்முடைய சித்தம் எங்களிலே ஆக கடவுது ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே கூட வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தா ஆசீர்வதிப்பீராக. இன்று அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கட்டும், சொல்லட்டும். இந்த 21/4/2024 கர்த்தர் என்னோடு பேசி எங்கேயோ வழி தவி போன என்னை தடுத்து நிறுத்தி தம்முடைய சித்தத்துக்கு என்னை திருப்பி தம்முடைய சித்தத்தை என் மூலியமா நிறைவேற்ற என்னோட பேசினார். இந்த நாள் என்னோட கர்த்தர் பேசின நாள் என்று சொல்லட்டும்ப்பா. கர்த்தரும் கூட இருந்தவர்களே உங்களுடைய சித்தத்திலே நடத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இன்று எங்க மத்தியிலே வந்து அன்றுவரே உங்களுடைய வார்த்தையை எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட அருமையான உடைய தாசனுக்காக அன்றுவரே பாஸ்டர் டேவிட் ஆதிகேஸ் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர் போட்டிருக்க எல்லாம் மிஷின் அந்த மினிஸ்ட்ரி எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகனோடு இருந்து கால்கள் மான் கால்களை போல மாற்றுங்க, முழங்கால்களை பலப்படுத்துங்க. அபிஷேகம் பெருகட்டும், கிருபை பெருகட்டும். ஆத்துமாக்களுக்கு அந்து அவர் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய துணைவேரை கர்த்தர் சுகப்படுத்தி ஆசீர்வதித்து பயன்படுத்தும். எல்லா துதி கனமாக உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மளை அனைவரோடு சகல பரிசுத்தனோடு கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God be with you. ஜெபவேன்.